அதில் தொடக்கத்திலிருந்தே மரியாதைக்குரிய எங்கள் ஐயாவும் சரி தங்கச்சியும் சரி சொல்லும்போதே ஒரே அணியிலே என்றே சொல்லி கொண்டிருக்கிறேன். அது ஒரு அணியும் இல்லை, பிணியும் இல்லை. சரிதானுங்களா? இதுபோல் அணிகள் ஏற்கனவே இருந்தது உண்டு தமிழக வரலாற்றில். காவிரிக்காக போராடுற போது, நீட் தேர்வு வேண்டான்னு சொன்னபோது சட்டமன்றத்திற்குள்ளே நாங்கள் ஒரே அணியிலே இருந்து வாக்களித்து இந்த மண்ணை காப்பாற்றியதும் உண்டு. காவிரியை வைத்தே இவர்கள் ஓட்டுகிறார்கள். காவிரி, நான் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி சரியான ஆட்சியாக, திறன்பட்ட ஆட்சியாக இருந்திருந்தால் ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு மேட்டூரில் அணை திறந்திருக்கணும். பெண் கூட ஒரு சகோதரர் சொன்னார் பாருங்க, 50 வருஷமா இதை வச்சே ஓட்டுறானுங்கன்னு. இதை வச்சு ஓட்டுறதல்ல, அங்கே அணை திறக்கலின்னா அவன் வைப்பு பண்ண முடியாது. வைப்பு பண்ணிட்டு போயிடுற மாதிரி இருந்தால் அவனும் போயிடுவான். குறுவை சாகுபடி இந்த ஆண்டு இல்லை. ஜூன் 12 திறக்க வேண்டிய அணை இன்னைக்கு நாம் என்ன பேசிட்டு இருக்கிறோம்? ஆகஸ்ட் மாதம் வந்தாச்சு, இன்றைக்கு வரைக்கும் இல்லை. 30 TMC தண்ணீர் வந்திருக்கணும், இன்னைக்கு வரைக்கும் இல்லை. எனக்கு முன்னாடி சகோதரி அவர்கள் எங்கள் 2 பேரையும் கிண்டல் பண்ணுவதாக நினைத்து சொன்னாரா என்று எனக்கு தெரியவில்லை. இவர்கள் கட்சியிலாவது கூட்டணி தான் போனது, அவர்கள் கட்சியில் ஆட்களே போகிறார்கள் என்று சொன்னார். நான் அவர் சார்ந்து இருக்கிற கட்சியை பார்த்து சொல்லுகிறேன். அவரும் ஒரு கட்சியில் இருக்கிறார், அவர் பத்திரிகையாளர் கட்சி. அவங்க எங்களிலிருந்தாவது பிரிந்து போகிறவர்கள் அந்த கட்சிக்கு போகிறார்கள், உங்களை வழிய விரட்டி விடுகிறார்கள். முதலமைச்சர் பேசுகிற கூட்டத்தில் இருந்து பத்திரிகையாளர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். இன்றைய தினம் கபில் என்கிற சட்டமன்ற உறுப்பினர் சோளிங்கர்ல 2 பத்திரிகையாளர்களை அந்த கும்பல் அடித்திருக்கிறது. பத்திரிகையாளர் சங்கம் இன்னைக்கு கண்டிக்குது. நடவடிக்கை இருக்குமா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இங்கிருந்து இங்க இறங்கினார், மக்களை பார்த்து கையசைச்சார், ஒரே வைப் நாடு முழுக்க. ஆனா இன்னைக்கு காலையில கர்நாடக முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார், தமிழ்நாடு வாய் மூடிக்கொண்டிருக்க வேண்டும், நாங்கள் அணை கட்டுவதை எவனும் தடுக்க முடியாது. எதிர்த்து பேச வேண்டிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இங்கே இன்னைக்கு நந்தனத்தை யார் இந்த ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவர் ட்ரெயின்ல வர்றார், உடனே பூரா அதை எடுத்து போட்டு ரீல்ஸ் வைப். எத்தனை குருவி சாகுபடியில் எத்தனை விவசாயி சாக போறா? யார் பதில் சொல்ல போறீங்க? நான் சொல்லுகிறேன், நான் இப்பொழுதும் மனசாட்சிப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். தாவேகா என்கிற கட்சியை அதனுடைய கருவிலேயே அதை அழித்து விட வேண்டும் என்கிற முயற்சிகள் நடந்தபோது அதை எதிர்த்து நாங்கள் நின்றோம். நாங்கள் அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் அல்ல. அவர்களை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கும் நாங்கள் சிம்மசொப்பனமாக அன்றைக்கு நின்றோம். தாவேகாவை சேர்ந்தவர்கள் தலைமறைவாக இருந்த நேரத்திலும் நாங்கள் இந்த மன்றங்களில் நின்று பேசினோம். அது எதுக்குன்னா, அறத்துக்கு புறமான வழியில் அந்த கட்சி அழிஞ்சு போயிடக்கூடாது, அதை தடுக்கணுங்கிறக்காக. ஆனா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து இந்திய அரசியலமைப்பிற்கே எதிராக குதிரை பேரத்தை தட்டிவிடும் என்று சொன்னால், உங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் எப்படி அரணாக நின்றோமோ அதை விட 100 மடங்கு வலிமையோடு உங்களை எதிர்த்தும் நிற்போம். அதுதான் இந்த நாட்டு மக்களுக்கானது என்பதை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். தாவேகாவிலே இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் முஸ்தபா அவர்களாவது இதற்கு பதில் சொல்ல வேண்டும். லஞ்சம் ஊழலை ஒழித்து விட்டோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அது ஒரு பெரிய பிரச்சாரம் செய்கிறீர்கள். நான் வெளிப்படையாக கேட்பது, பாட்டிலுக்கு 10 ரூபா டாஸ்மாக் கடைகளில் வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு திமுக ஆட்சி மேல குற்றச்சாட்டு வச்சோமா இல்லையா? நான் வச்சேன், என்னோடு சேர்ந்து அன்னைக்கு வந்த தாவேகா நண்பரும் வச்சார். இதே அரங்கத்தில் பேசணும். இன்னும் ஒரு படி மேலே போய் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு நின்று பாட்டே பாடினார். 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார் இல்லைங்களா? அன்னைக்கு திமுகவை சேர்ந்த திமுக ஆதரவு நிலை எடுத்த செய்தி தொடர்பாளர்கள், எனக்கு தெரிந்து தந்தி டிவியில் தான் நினைக்கிறேன், இங்க என்ன சொன்னாங்க, சிலிண்டர் வீட்டுக்கு போடுறாங்க இல்லையா, அவங்க ஒரு 10 ரூபாய் 20 ரூபா வாங்குறாங்க, அது என்ன பிரதமருக்கா போகுது, அது மாதிரி தான் இதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இதை சொன்னது யார்? திமுக. அன்னைக்கு அதை சொன்னாங்க. இப்ப இன்னும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்லை 20 ரூபாய் வாங்குகிறான் என்கிற அந்த காட்சிகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது தாவேகா என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் அந்த ஊழியர்களுக்கான சம்பளங்களை எல்லாம் சரி செய்து எல்லாம் பண்ண பிறகு இதை நிறுத்துவோம் அப்படின்னா, இப்ப தாவேகா மறைமுகமா என்ன சொல்லுதுன்னா, அந்த 10 ரூபா வாங்குறது ஊழியர்கள் தான். புரியுதுங்களா? இது எவ்வளவு பெரிய தப்புங்க. உங்களுக்கு யார் ஓட்டு போட்டானோ அவனையே நீங்க குற்றவாளி கொண்டு நிறுத்துறீங்க. இது என்னங்க நேர்மை? இந்த நேர்மை எப்படி? அதே மாதிரி அண்ணன் எனக்கு சொல்றாங்க 1200 கோடி பார்ட்டி ஃபண்டை கஜானாவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு. எப்படி முடியும்? பார்ட்டி ஃபண்டுங்கிறது லஞ்சம் இல்லைங்களா? லஞ்சத்தை அரசு வாங்கிடுச்சாப்ப இல்லனே, அந்த லஞ்சம் எங்க இருந்து வரும்? அது போய் டேட்டாவே தப்பு. அந்த லஞ்சம் எங்க இருந்து வரும்? 100 கோடி ப்ராஜெக்ட்னா அதோட எஸ்டிமேட் 120 கோடின்னு போட்டுருவாங்க. அந்த கான்ட்ராக்டர் ஒன்றும் சொந்த பணத்தை கொடுக்க போறது இல்ல. அந்த 120 கோடியில 20 கோடி பார்ட்டி ஃபண்ட் ஆக்கிடுவாங்க. இப்போ ப்ராஜெக்ட் எஸ்டிமேட்டே கம்மியாயிருச்சு, அதனால அரசுக்கு லாபம்ன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ப்ராஜெக்ட் எஸ்டிமேட் எவ்வளவு குறைஞ்சதுன்னு சொல்லி 1200 கோடி ரூபாய் என்றெல்லாம் கணக்கு போட்டு எடுக்கவே முடியாது. இதில் புரியுதுங்களா? நான் என்ன கேட்குறேன், 60 வருஷமா தமிழர்கள் புறக்கணித்த கட்சிங்க காங்கிரஸ் கட்சி.
மொழிப்போரிலே தமிழர்களை சுட்டுக் கொலை செய்த கட்சிங்க காங்கிரஸ் கட்சி. 1000 தமிழ் மீனவர்கள் தமிழ் கடலிலே கொன்றழிக்கப்படுகிற போது அதை பார்த்து ரசித்து அந்த ஸ்ரீலங்காவுக்கு இலங்கைக்கு ஆயுதங்கள் கொடுத்த கட்சிங்க காங்கிரஸ் கட்சி. 60 வருஷம் பழமையானது பிற்போக்கானதுன்னு தமிழர்கள் ஒதுக்கி வைத்திருந்த கட்சியை புதிய மாற்று என்று சொல்லி நம் கைகளிலே கொடுக்கிறார்கள். எது புதிது? ஐயாவும் கவிதை சொல்லிட்டு போனாங்க. எனக்கு முன்னாடி அண்ணன் வைகை செல்வன் அவர்களும் கவிதை சொன்னாங்க. நான் அவர்களுக்கும் ஒரு கவிதையை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதில் கூட அண்ணன் வைகை செல்வன் சொல்லல எனக்கு கொஞ்சம் வருத்தம். அவர் ஒரு இடத்துல என்னன்ட்டாரு, 60 ஆண்டு காலமாக ஊழலில் திளைச்ச ஆட்சியில் இப்போதான் ஊழலில் ஆட்சினார். அந்த 60 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார். நான் என்று முதல் வரியிலேயே கல்விக்கு லஞ்சம் என்றே அண்ணன் தொடங்கினார். அவர் கல்வி அமைச்சராகத்தான் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவிலே கல்வி அமைச்சராக இருந்தவரும் இப்பொழுது அங்கே தான் இருக்கிறார். சரி, அது ஒரு பக்கம். ஆனால் எனக்கு முன்னால் ஐயா சொல்லி குறிப்பிட்டது போல அவங்களுடைய கல்வி அமைச்சர் போகவே இல்லை நேற்றைக்குன்னா அது எல்லாம் சர்ச்சை. அது சகோதரி கேட்டாங்க, அவர் பதில் சொல்லிட்டாரு. நான் சொல்லுகிறேன், இதே கல்வி அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்திற்குள்ளே போய் காமராஜரும் ராஜாஜியும் வாழ்ந்தோ அவரையெல்லாம் நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். நான் அறச்சீற்றத்தோடு உங்கள் முன்னால் இந்த கேள்வி வைக்கிறேன். அவர்கள் வாழ்ந்த மண்ணில் ஒரு பள்ளிக்கூடத்திற்குள்ளே போய் வாடி 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 கைப்படாத சீடி. நீங்க சினிமா தியேட்டர் பாடுங்க, நான் கவலைப்படல. நீங்க வீட்டில் போட்டுங்க, நான் சொல்லல. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், நான் ஏத்துக்கிறேன். பள்ளிக்கூடத்திற்குள்ளே கல்வி அமைச்சர் ஆடுகிறார். இவரை தூக்கிட்டு வந்தால் நானும் உங்களுக்கு கவிதை சொல்லுகிறேன். மறைந்த இடதுசாரி கவிஞன் தணிகை செல்வனினுடைய வரிகளை ஞாபகப்படுத்துகிறேன். அரும்புகளே என்றும்மை அணைக்க வரும் பேர்வழிகள் கரங்களிலே ரத்தத்தின் கரையிருக்கும் பாருங்கள் என்று சொன்னான். இன்றைக்கு நடக்கிறது. நான் கேட்பது, நீங்கள் மாநில உரிமை இழக்கிறீர்கள். நீங்கள் அமைச்சர்கள் ஒவ்வொருவர் மீதும் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டில் எதன் பேரும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. எம்எல்ஏக்கள் நேரடியாக ரவுடிசத்திலே ஈடுபடுகிறார்கள். அதை பத்திரிகையாளர்கள் எடுத்து போடுகிற போது அதன் மீது நடவடிக்கை இல்லை. நீங்கள் பத்திரிகையாளர்களையே உங்களுடைய கூட்டங்களிலே இருந்து வெளியேற்றிவிட்டு நீங்கள் கூட்டங்களை நடத்துகிறீர்கள். பள்ளிக்கூடத்திற்குள்ளே போய் ஒரு அமைச்சர் குழந்தைகளை வந்து டிமோட்டிவேட் பண்ற வேலையை செய்றாங்க. அது குறித்தான எந்த விதமான விளக்கங்களும் இல்லை. ஒரு அமைச்சர் பேசிய ஒரு ஆடியோ வெளியே வருது, கொலை செய்வேன் என்று பேசுகிறார். பேச்சே இல்லை. சட்டம் ஒழுங்கு பற்றி பேசினீர்கள். நீங்கள் ஆட்சி அமைத்திருக்கிற 5 வார காலத்திற்குள் 4 லாக்அப் டெத் பதிவாகி இருக்கிறது. 4 பேர் காவல் நிலையத்திற்குள்ளே வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். செத்தவன் யார்? தாவேக்காக்கு ஓட்டு போட்டவன். நீங்க தானே சொல்றீங்க இளைஞர் முழுக்க எங்கிட்ட வந்துட்டாங்கன்னு. அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டவனையே கொலை பண்ற ஒரு அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கமா? இது நம்பிக்கைக்குரிய பாதையில் இந்த அரசாங்கம் பயணிக்குதா? அப்படின்னா நான் சொல்லுகிறேன், இந்த அரசாங்கம் இந்த 3 மாத காலத்திற்குள்ளாக எடுத்திருக்கிற திசை வழியே தவறான திசை வழி. இந்த பயணம் நல்ல இடத்த போய் சேராது. இந்த இடத்திலேயே அவர்கள் தவறை உணர்ந்து கொண்டு சரியானவற்றை தேர்ந்தெடுத்து அவர்கள் திரும்ப வேண்டும். அதே மாதிரி இந்த குதிரை பேரம், ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு ஆட்கள் போனதை பற்றி நான் பேசலை. அது போல யார் வேணால் போகலாம், அது நம்ம விரும்புகிறோம், என்ன காரணமாக வேணால் இருக்கலாம், போகலாம். ஆனால் ஒரு கட்சியில் சீட்டு கொடுத்து வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கிறவர் தன்னுடைய மக்கள் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க பாருங்க, அது குதிரை பேரம். யார் யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு சரியானவங்களாக்கிட்டீங்க. நான் சொல்லுகிறேன், மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், நீங்கள் எத்தனை காலம் வேண்டுமானாலும் வைப் செய்யலாம், நீங்கள் எத்தனை காலம் வேணாலும் ரீல்ஸ் எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறாம். ரியல் வாழ்க்கையில் தாவேக்கா ஆட்சிக்கு வந்த நொடி முதல் மக்களிடம் நன்மதிப்பை இழந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சாரங்களால் மட்டும் வென்றுவிட முடியும் என்று நினைக்காதீர்கள், அது ரொம்ப நாள் நீடிக்காது. எனவே அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய கோரிக்கை வைத்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.